மிகவும் நெருக்கமானவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் வரவு நல்வரவு ஆகுக. வருடம் ஒரு முறை திரு அவை இயேசுவின் பாடுகளை மனதில் சிந்தித்து நம்மை மனமாற்றத்திற்கு மீண்டுமாய் அழைக்கிறது. இறை மனித உறவை புதுப்பிக்கும் காலம், இறுகி போன இதயங்கள் அன்பில் மீண்டும் துளிர்க்கும் காலம், ஆணவமும் சுயநலங்களும் களையப்பட்டு புதிய வாழ்வு பெற அழைக்கப்படும் காலம். 40 நாட்கள் என்ற காலகட்டம் விவிலியத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பின்னி பிணைந்துள்ளதை நாம் காணலாம். இந்த 40 நாட்களின் முடிவில் கிடைத்த வெற்றி அனுபவங்களை நாமும் பெற்று மகிழ அழைக்கப்படுகிறோம். எதற்காக இயேசு எங்களுக்கு சோதனைகள் வேண்டாம் என்று கற்பிப்பதற்கு பதில் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் என்று இறை வேண்டலை கற்பிக்கின்றார். நன்மையும் அன்பும் உருவான எல்லாம் வல்ல கடவுள் ஏன் தீமையை அனுமதிக்க வேண்டும்? இந்த கேள்விகள் எல்லாம் நாம் உள்ளத்தில் எழக்கூடியவை. இந்த கேள்விகளுக்கு பதிலாக வருபவை அல்ல இயேசுவின் சோதனைகள். இதை ஒரு பாலைவன நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் நம் உள்ளத்தில் நிகழும் நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான போராட்டமாகவும் பார்க்கலாம். சாத்தானின் போராட்டங்களை வென்று வெற்றி பெறுவோம். இவற்றிற்கு தேவையான இறை அருளையும் சாத்தானை வெல்ல உறுதியான மனதிடத்தையும் வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் மன்றாடுவோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் உன் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் உன் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்று திருப்பலியானது புரோனோவின் தி ஜாரியோ தனது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிற அந்த மகனுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது அந்தோனி குரூஸ் சத்யா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும், ஜான் செல்வகுமார் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும், யோவான் அனிலா சிசில் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும், ஜேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தில் நன்றி பலியாகும் அப்போ ஜெபிக்கிற அத்தனை குடும்ப நாளிலே ஆண்டவர் நிறைவாக இவளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் இப்பலியானது திருத்தந்தையருடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியான உலகில் வாழ்ந்து மரித்து போன அல்போன்ஸ் கமலம், தம்மா குரூஸ், லூர்தம்மாள் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக நாம் ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம்.
அன்றுக்குள்ளே நாம் அனைவருமாக ஒரு புனித காலத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். தவக்காலம். தவக்காலத்துடைய இந்த முதல் ஞாயிறிலே நாம் அனைவருமாக இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அற்புதமான ஒரு காலம் இந்த காலம். இது ஒரு புனித காலம், ஒரு அருளின் காலம், ஒரு இரக்கத்தின் காலம், ஒரு மன்னிப்பின் காலம் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே போகலாம். அப்பதான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்களும் நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க அழகான இறை வார்த்தைகள் வழியாக நம்முடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய வார்த்தைகள் வழியாக கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எனவே இந்த அருமையான தவ காலம் ஏதோ வருடம் வருகின்ற ஒரு காலமாக இதை கருதாமல் இந்த ஆண்டு என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வாய், அவரை நான் நெருங்கி செல்ல, அப்படியே சிலுவைகளை சுமந்து செல்ல, என்னுடைய வாழ்விலே என்னை நான் சரியான பாதையில் பயணிக்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள அருள் வேண்டுவோம். அற்புதமான இந்த தவக்காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியில நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாம் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அனைவரும் அமருவோம். பாவம் மன்னிப்பு வழிபாடு. அன்பின் இறைவா, நோன்பு என்பது எங்களிடம் உள்ள உணவை உண்ணாமல் இருப்பது மட்டுமன்றி உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்தலும் நோன்பு என்பதை உணராத தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு அருள்வாய் இறைவா. ஆண்டவரே, என் இறைவா, உமது திருமுன்னே என் குற்றம் நான் உணர்ந்து நொந்து அழுகிறேன். என் குற்றம் நான் உணர்ந்து நொந்து அழுகிறேன். கருணையின் இறைவா, தவம் என்பது எங்களை சமூகத்திலிருந்து விலக்கி தனிமையாக வாழ்வதுதான் என்று நினைத்து எங்கள் அருகில் இருப்பவர்களை ஒதுக்கிய நேரங்களுக்காகவும் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்த தருணங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு அருள்வாய் இறைவா. ஆண்டவரே, என் இறைவா, உமது திருமுன்னே என் குற்றம் நான் உணர்ந்து நொந்து அழுகிறேன். என் குற்றம் நான் உணர்ந்து நொந்து அழுகிறேன். இரக்கத்தின் ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையானது எனக்காகவும் என் சொந்த ஆசைக்காக மட்டும் என நினைத்து என் பகைவர்களையும் அடுத்திருப்பவர்களையும் நினையாமலும் மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்காத தருணங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பு அருள்வாய் இறைவா. ஆண்டவரே, என் இறைவா, உமது திருமுன்னே என் குற்றம் நான் உணர்ந்து நொந்து அழுகிறேன். ஆண்டவரே, என் இறைவா, உமது திருமுன்னே என் குற்றம் நான் உணர்ந்து நொந்து அழுகிறேன். என் குற்றம் நான் உணர்ந்து நொந்து அழுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைய அருள் புரிவீராக.
உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். நாடோடிகளாக புலம்பெயர்ந்த இஸ்ரேல் மக்கள் தாங்கள் சந்தித்த துன்பங்களின் மத்தியிலும் சிறுமைகளின் போதும் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் இறைவன் தங்களை காத்ததை நினைத்து கண்ணீர் சிந்தி நன்றி செலுத்துகின்றனர். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் இறையருளை பெற்ற நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் முதல் வாசக வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 4 முதல் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற்பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம். பயப்படேன் பயப்படேன், பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன். இருளில் உலவும் இந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் பயப்படேன், பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம்.
உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நம்பிக்கை ஒற்றை வாக்கியம்தான். இயேசுவே ஆண்டவர். இயேசுவில் கடவுள் இன்னும் அதிகம் நெருங்கி வருகின்றார் மனுக்குலத்தோடு. இயேசுவின் வருகை மனிதர் நடுவில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் அழித்து விடுகிறது. இவற்றை உணர்த்தும் திருத்தூதர் பவுலின் திருமடலில் பதிவு செய்த இறை வார்த்தைகளை நம்பிக்கையுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8-13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறை நூலில் சொல்லி இருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளதல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காளுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 4 இறை திரு வசனங்கள் 1-13 முடிய. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் தம் அதே ஆவியால் பாலி நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அழகினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றுமே சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்போது அழகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதில் இயேசு மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்பு அழகை அவர் அழைத்துச் சென்று உலகத்தினுடைய அரசு அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம்,
இவற்றின் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவில் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார் என்றும் மறைநூல் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லி உள்ளது என்றார். அழகை சோதனைகள் அனைத்தும் முடிந்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இஸ்ரவேலில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நான் பல முறை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வழிபாட்டுக்குள் செல்ல இருக்கும், அதற்கான ஒரு முன்னுரை. ஒவ்வொரு முறையும் சொல்கிற இந்த அடையாளங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த டிராஃபிக் ரூல்ஸ், சிவப்பு அப்படின்னா நிற்கணும், இதை பற்றி உங்களுக்கு தெரியும். மஞ்சள் அப்படின்னா கவனிக்கணும், பச்சை அப்படின்னா செல்லணும். அப்போ இந்த விளக்குகள், இந்த வெளிச்சங்கள் நமக்கு தருகிற அடையாளங்கள் உலகம் முழுவதுமே, இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இப்படியா பச்சை போட தான் போகணும், ரெண்டு போட்டால் நிற்கணும். இது ஒரு அடையாளம். கடவுள் தன்னை பல அடையாளங்கள் வழியாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். திருநூற்று புதன் தவ காலத்தின் முதல் நாள், அது ஒரு அடையாளம். ஏன் அடையாளம்? அது சொல்லுகிறது, இந்த குருத்தி ஞாயிறு அன்னைக்கு நான் யோசித்தேன், அந்த குருத்தி எவ்வளோ பச்சை பசேன்னு வரப்போகுது, நம்ம குருத்தி ஞாயிறு நம்மளை கையில் வச்சுக்கிட்டு ஓசன்னா. ஆனால் அது நாள்பட அது காய்ந்து கருகி அதை வீட்டில் நீங்கள் ஓரமாக வச்சு அதை எரித்து அதை சாம்பலாகி, மனிதனுடைய வாழ்வு அதுதான். காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகிற பூவுக்கும் புல்லுக்கும் சமமான ஒரு வாழ்வு. அப்போ மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்லு. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அடையாளங்கள், இன்னைக்கு ஒரு அடையாளத்தை குறித்து நாம சிந்திக்கிறோம், இருக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை. என்ன அடையாளம்? சிலுவை அடையாளம். நீங்க விவிலியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நேரத்தை கருதி தான் சொல்லுதில்லை, சிலுவை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த தவக்காலம் அப்படின்னாலே நம்ம நிறைய நேரங்கள் எப்படி இதை பார்க்கணும், சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு காலம். நம்ம அனைவருமே மனிதர்கள். நான் தனிப்பட்ட முறையில் சிந்தித்ததை, தியானித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நான் ஒரு மனிதன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொல்ற பிரச்சனை என்பது பலவீனங்கள். நான் ஒரு குறை உள்ளவன். நிறைய நேரங்களில் நான் தவறி விடக்கூடியவன். எல்லாம் ஏற்றுக்கணும், இங்கே ஒன்றும் யாருமேலாம் இல்லை. ஆனால் இந்த 40 நாட்கள் நமக்கு என்ன தருகிறது அப்படின்னா, நான் தவறக்கூடியவன், தவறி விழக்கூடியவன். ஆனாலும் இந்த ஒரு தவற்றிலிருந்து என்னை திருத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் நிறைய பேர் அன்னைக்கு சொன்னேன், 40 நாட்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. இப்போ 40 நாள் நான் குடிக்கலைங்க, அந்த பழக்கம் எனக்கு மறந்தே போய் விடுகிறது. எனக்கு சரக்கு வரும், ஆனால் அவங்க சொன்னாங்க சில பேர், அதை கையெல்லாம் ஆடும், நாக்கெல்லாம் பண்ணோம், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ முடியாது, எனக்கு ஒரு கட்டிங் போட்டால் தான் அந்த கடற்கடை குடிக்கணும். ஆனால் நீங்கள் பாருங்களேன், அது அப்படியே ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் சொல்லுவாங்க. 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவன் அந்த குடியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவனை சரியாயிட்டான். அப்போ நான் சொன்ன திருப்பி பாயிண்ட்டுக்கு வரேன், நாம் செய்கிற சின்ன தவறுகள் இதான் இந்த தவக்காலம். தவக்காலம் கொடுக்குற வாய்ப்பு என்னன்னா, நீங்க செய்கிற ஒரு தவறு, பலவீனமானவன், அந்த தவற்றை திருத்தி கொள்ள, திரும்பி வர, திரும்பி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த தவக்காலத்தை இப்படி யோசிச்சு கொண்டு இருந்தேன். என் மனதில் உறுதி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தினமும் முதல் நினைக்கிறேன்,
கனிமொழி பேசுகிறாங்க. நம்முடைய நிர்மலா, அவங்க தான் வந்து நிர்மலா சீதாராமன், அவங்க தான் வந்து நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த பேங்க்கில் நிறைய பணம் வாங்கியிருக்காங்க. பசங்களுடைய எஜுகேஷன் லோன்லாம் வந்து கட்டி தான் ஆகணும் நீங்கள், அதெல்லாம் முக்கியம். ஆனால் பெரிய பெரிய முல்லையாலாம் வந்து கிங்ஃபிஷ் மாதிரி பல 1000 கோடி 4000 கோடி 10,000 கோடி எல்லாம் ஓட்டும். அது எல்லாம் என்ன பண்ணுறோம், இவங்களாம் மன்னித்து விட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களாம் பாவம், பிச்சைக்காரங்க பாவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை போடுறாங்க நம்ம விவசாயிகள்லாம். நம்முடைய அரசாங்கம் வரும்போது சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய கடன் வாங்கினா விவசாய கடன்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை? நம்ம ஒரு கடன் வாங்கிட்டு யார்ட்டையாவது ஒரு 10,000 வாங்கிட்டீங்க, வேணாப்பா விட்டுருப்பா, வட்டி கட்டணும், நீ வட்டி தர வேணாம், பட் அசலாக கூட வேணாப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவை அழகாய் கொலேசியருக்கு திரும்ப சொல்கிறார் பவுலடிகளா 2:14 வாசிங்களேன், ரொம்ப அழகாங்க வசனம். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட வசனம் ஒன்று நம்ம எப்படி சிந்திக்கலாம். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீ கட்டின 1,00,000 ரூபாய் என்கிட்ட வேணாம், நீ கோடி ரூபாய் வாங்கியிருக்கா வேணாம், கடன் பத்திரம். அப்போ இன்னைக்கு என்னன்னா, முதல் தவக்காலத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன், மன்னித்து விட்டேன், அதை பற்றி நான் நினைவில் கொள்ளவே இல்லை. எப்படியா? அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, ரொம்ப அழகாக வாசிங்க. அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே அடித்து விட்டாராம். எனக்கு இந்த சிலுவை அவன் நினைக்கிறல்ல ஒரு அடையாளம், வெறுமனே ஒரு சிலுவையும் இயேசு திருச்சிலுவை அப்படின்னு சொல்றான். இயேசு தொங்கிய பிற்பாடு அந்த சிலுவைக்குரிய மகத்துவம் மகிமை வேற என்பது அனைவருக்குமே தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு சிலுவை வழிபாட்டில் பங்கேற்க இருக்கிறோம். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கலாம். ஒரு 10 கட்டளை வந்து நம்ம பாடலாம், இசைக்கிறோம். நம்ம அனைவருமே நான் சொன்ன 2024ஆம் ஆண்டு தவக்காலம் 40 நாள் நிறைய முயற்சிகள். சில பேர் 2025 தவக்காலம் நான் வெளியில் பூசை முடிச்சுட்டு போனோம், எதுக்கு இந்த நோன்பு, எதுக்கு இந்த ஜாபம், பூசை பார்த்தா உடனே நீ புனிதன மாறிவியா அப்படின்னு ஒரு வெளியில் சும்மா பேசி கொண்டு இருந்தாங்க. எனக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்வு கூட ஏன் இதெல்லாம் பண்ணணுமா, பண்ணணும், எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாது, ஆனால் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு வழிபாட்டுக்குள் போக இருக்கிறோம். இதை நான் ரொம்ப உணர்றேன். 40 நாள் உங்கள் அநேகர் கரிமீன் சாப்பிடாம இருப்பீங்க. 40 நாள் நான் இதையெல்லாம் செய்யாமல் இருப்பேன் சொல்வீங்க. சில நேரம் நீ பாருங்கள, நான் ரொம்ப எளிமையான ஒரு சொல்கிறேன். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் நான் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடல ஃபாதர்னாங்க. அப்போ ஒரு சின்ன அவங்க உறவினரோடு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. சரி அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கலாம், அவன்கிட்ட எவன் பேசுவா, அவன் மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன். என்னை குத்தியது. காலில் இந்த அம்மா சாப்பிடவே இல்லை புதன்கிழமை. ஆனால் அந்த சகோதரியோடு சிரித்து பேச அவங்களுக்கு மனமே வரல. என்னுடைய கேள்வி, என்ன நோன்பு இது, என்ன தவக்காலம், நீங்களே கேட்டுங்க. நீங்களும் நானும் கூட அது ஒருத்தராக இருப்போம். நான் காலைல சாப்பிடல, நான் 40 நாள் மீன் மாதிரி கறி சாப்பிடல, ஆனால் எனக்கு இன்னும் நிறைய பேர் மேலே கோபம் இருக்கு. நிறைய பேரை பார்த்தா எனக்கு அப்படியே எரிச்சலாக வருது. நிறைய பேர் என்னால் மன்னிக்க முடியல. என்கிட்ட நிறைய பேராசைகள் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். சோதனை, பேராசை, நிறைய பற்றுகள், செல்போனை என்னால் விடவே முடியல. நிறைய இந்த கட்டப்படங்கள்லாம் பார்க்க வேண்டிய சூழல். என் கண்ணால் நான் நிறைய தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன். என் வாயால் அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கேன், குறை சொல்லிகிட்டே இருக்கேன். என் காதால் மற்றவங்களை பேசினா காது கொடுத்து நல்லா கேட்குறேன். என் பிள்ளைகளிடம், என் குடும்பத்தில், என் கணவன் மனைவியிடம் நிறைய நேரங்களில் எரிச்சல் படுறேன். கோவப்பட நினைக்கிற கண்ண முடியல நீங்களாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சிவ ஆணி வச்சு அடிக்க போறீங்க. அந்த அணியில அடிக்கிற அணியில இந்த 40 நாட்கள் நீங்க முயற்சி எடுக்க. நான் திருப்பி சொல்றேன், நாளைக்கே நீங்க கோவப்பட மாட்டீங்க. இல்லை கண்டிப்பா நம்ம கோவப்படுவோம், நம்ம தவறு விழுந்துடுவோம். ஆனா நான் சொல்றேன், இந்த 40 நாட்கள் நம்ம கொடுக்கப்பட்ட அற்புதமான வாய்ப்பு. மீண்டுமாக நாம் எழுந்து வருவதற்கு. அந்த எனக்கு ரொம்ப அழகான பிடிச்ச ஒரு விஷயம், தவக்காலத்தை சிந்திப்பது. அந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல
12, 19, 20. அவன் மீண்டும் திரும்பி அந்த ஊதாரி மகன் அப்பாட்ட திரும்பி வந்தாம்பாங்களேன். நான் அதிகமா அவன் திரும்பி வரலன்னா அவனை பத்தி அங்க பேசிருக்க முடியாது. அவன் திரும்பி வந்தான், அப்பா அவனை எடுத்துக்கிட்டார். அவன் வெறும் திரும்பி மட்டும் வரலையா, அவன் திருந்தி வந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த அருமையான இந்த வழிபாட்டுல பங்கேற்க இருக்கிறோம். நான் சொன்ன இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். நீங்க தப்பா நினைச்சு கூடாது. இது ஒரு அடையாளம். உண்மையாகவே எனக்குள்ள நீங்க போகணும், உங்களுக்குள்ள நீங்க போகணும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு பலவீனத்தை நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். ஆனா எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்களுக்கு அந்த திருநெற்று புதனாண்டு சொன்னேன், எனக்கு உள்ள உறவு, பிறரோடு கொண்ட உறவு, இறைவனோடு கொண்ட உறவு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடல் அப்படிதான் நமக்கு சொல்ல போகிற. பல நேரங்கள்ல கடவுளுக்கும் எனக்குமான உறவுல நிறைய விரிசல்கள், என்னோடு இருக்கிற என் சகோதர சகோதரியோடு கூட நிறைய கோபதாபங்கள், எனக்குள்ளவே நிறைய நான் என்ன சொல்றேன், ரகசியம், சீக்ரெட் வச்சிருக்கேன். சீக்ரெட்ஸ் வெளியில ஒரு மாதிரி, உள்ள ஒரு மாதிரி. எனக்குள்ள இருக்கிற அந்த அழுக்குகள், கோபதாபங்கள், மன்னிக்க முடியாத தருணங்கள், பழி வாங்கும் உணர்வுகள், இன்னும் நிறைய பொறாமை உணர்வுகள், தவறான எண்ணங்கள் அடுத்தவங்க பத்தி, இதெல்லாம் எனக்கு உள்ள இருக்கு. நான் வெளியில சொல்ல முடியுத, சொல்றதே கிடையாது. அவை இந்த ஒரு நாள், இந்த ஒரு சிலுவை வழிபாடு, இயேசு என்னுடைய அந்த ஒரு குறையை, அந்த ஒரு குறை நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்க, உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் தருவாங்க, ஒரு ஆணி தருவாங்க. இயேசு எப்படி அந்த ஒப்பந்த விதிகளை எல்லாத்தையும் அந்த ஆணி வைத்து அறவை அடித்து நொறுக்கியது போல, நமக்கு மீட்பு தந்தது போல, இந்த 40 நாட்கள் நீங்க முயற்சி எடுக்கணும். நானும் நீங்களும் முயற்சி எடுப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு பலவீனம், நான் அது பாவம் கூட சொல்ல மாட்டேன், வீக்னஸ், பலவீனம் என்கிட்ட இருக்கு. ஆனா உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க உருகிய நெஞ்சத்தோடு அந்த பேப்பர் எடுத்து, ஆண்டவரே, இந்த 40 நாள் இந்த ஒரு பிரச்சனை நான் சொல்றேன், அது எதுவாக இருந்தாலும், நான் நிறைய சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் அதில் இருந்து நான் வெளிவர, நான் திரும்பி வர எனக்கு அருள் தாங்க. முயற்சி எடுங்க. நிச்சயமா நான் சொல்வேன், அந்த ஒரு பலவீனம், அந்த ஒரு குறை, அந்த ஒரு பாவம் நிச்சயமா 40 நாட்கள் முயற்சி எடுங்க. விழுந்தாலும் பரவாயில்லை, திரும்பி எழுந்துக்கணும். எழுந்திருப்போம். நிச்சயமாய் அந்த ஒரு பலவீனம் நம்மை விட்டு அகலும். ஆண்டவர் அதை அறவே அழித்து விட்டார். இப்ப நீங்க எழுந்து வரிசையாக 5 இடங்கள்ல இந்த சிலுவையும் ஆணியும் பேப்பர் வச்சிருக்கோம். முன்னாடி நடுவுல 2, 3 இருக்கு, சைட்ல இருக்கு. எனவே நேரத்தை கருதி வரிசையாக உருக்கமாக, நான் சும்மா ஏதோ கடமைக்காக பண்ண நான் சொல்ல வரல, இது ஒரு அடையாளம். நான் எனக்குள்ளே சென்று என்னிடம் இருக்கிற அந்த ஒரு குறையிலிருந்து வெளிவருவதற்கு இயேசு எப்படி அந்த சிலுவையில வைத்து ஆணி வைத்து அறந்தாரோ, அதே மாதிரி என்னுடைய இந்த பலவீனத்தை அறைவதற்கு நான் அறையப் போகிறேன், நான் மாறப்போகிறேன், நான் திருந்த போகிறேன், நான் திரும்பி வரப்போகிறேன். இந்த புனித காலத்துல கடவுளுடைய மன்னிப்பை, இரக்கத்தை, அன்பை உணர இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது பாடல் பயன்படுத்த வேண்டும். ரெண்டு பக்கம் வரலாம், வரிசையாக வாங்க. அப்பா அப்பா அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகனேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா,
கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. மாந்தரீகம், மூட நம்பிக்கை, தெல்லி சூனியம் இவற்றை நம்பி வந்தே ஜோதிடம் பார்த்தே உம்மன்பை மறந்து விட்டே. உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனின் தகுதியற்றே, உன் மகளின் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கடவுளுடைய திரு பெயரை வீணாக சொல்லாதே. இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உன் அருளை இழந்து விட்டேன். இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உம் அருளை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானிக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனின் தகுதியற்றே, உன் மகளினும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கடவுளின் திரு நாட்களை புனிதமாக அனுசரி. ஞாயிற்றுக்கிழமைகள் கடத்திரு நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகள் கடந்திருந்த நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா அப்பா அப்பா. வானிக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனின் தகுதியற்றே, உன் மகனின் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. தந்தையே
மதித்து நட. பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். நான் பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கொலை செய்யாதே, பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தே கருகலைப்பு செய்தேன். உன் மன்னிப்பை இழந்து விட்டேன். நான் பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன். கருக்கலைப்பு செய்தேன், உன் மன்னிப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. மோகப்பாவம் செய்யாதே, நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன். தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன். என் தூய்மை இழந்து விட்டேன். நான் நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன். தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன். என் தூய்மை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன் அப்பா 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 அப்பா. வானுக்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. களவு செய்யாதே, பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தியுள்ளே. குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன்.
செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனேனும் தகுதியற்றே உன் மகனேனும் தகுதியற்றே அப்பா 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 பொய் சாட்சி சொல்லாதே பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன், தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன். நான் பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன், தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே உன் மகனேனும் தகுதியற்றே உன் மகளேனும் தகுதியற்றே. கண்களை மூடுவோம். இப்போ பிரான்சிஸ் இந்த காலத்துடைய மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்றார். என்ன பாவம் தெரியுமா? நான் பாவமே பண்றதில்லை, நீங்கள நிறைய பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் ஏன் இதை அடையாள முறையில் பண்ண சொன்னேன்? நீங்க பண்ணல என்பதற்காக நான் சொல்ல வரல. நிறைய நேரங்கள்ல நான் மெச்சிக்கொள்கிறோம், உலகத்துல ஏமா பாவமா இல்ல, எல்லாம் யோகியனா. ஆனா நீயும் நானும் ஒரு பாவி, நானும் நீங்களும் தினந்தோறும் தவறுகிறோம். இந்த ஒரு கான்சியஸ்னஸ் என்றான். இதான் திருத்தந்தை சொல்றார். இன்னைக்கு திருத்தந்தை ஜான் பாலும் சொன்னார், இந்த உலகம் போகிற போக்கு என்ன, பாவமை பற்றிய ஒரு உணர்வு இல்லை. There is no fear of sin. நான் தப்பு பண்ணிட்டேன் என்ற உணர்வு இன்னைக்கு நம்ம எல்லாம் மறுத்து போச்சு. அதான் இன்னைக்கு நிறைய பாவங்கள் எல்லாம் பாருங்க. 16 வயசு பையன் குழந்தைகளை பால் வன்கொடுமை பண்றான். பெரியவங்க 54 வயசு இந்த குழந்தைங்க சிறு பிள்ளைகள் எல்லாம் என்னன்னா அந்த ஒரு மனசாட்சி இல்லை. அதை பண்ணலாமா? அது பிஞ்சு குழந்தையாச்சு. இன்னைக்கு நம்ம செய்யற தவறுகள் நம்ம எல்லாம் மெச்சிக்கொள்கிறோம். நான் சொன்னேன், நேற்று ஒருத்தர் சொல்றாரு அழகாக பாசத்தை, நம்ம சாப்பிட்ட இலை நைட்ல சாப்பிடணும் வச்சுங்களேன், அந்த இலையை நீங்க தூக்கி குப்பத்தொட்டில போட்டுடணும், 2 நாள் வீட்டுல வைங்க. என்ன நடக்கும்? உள்ளேயே போக முடியாது, நார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இதான் இந்த தவா காணும். எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் உள்ள சுத்தமா இருக்கேனா இல்லையா. வெளியே ஓகே, பவுடர் போட்டிருக்கேன், நல்லா சென்ட் அடிச்சிருக்கேன், தலை வாரிக்கேன், முடி வெட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த தவா காலம் உள்ள இருக்கிற அழுக்குகளை, தேவையற்ற குப்பைகளை வெளியே தூக்கி எறியணும். அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உணரணும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறக்கூடியவன். நீங்க பண்ற இந்த நாள் நான் சொல்றேன், உண்மையாகவே நம்ம முயற்சி எடுப்போம். நம்ம எல்லாம் பலவீனமானவர்கள் தான், கடவுள் மன்னிப்பவர் தான். ஆனா அந்த பலவீனத்தில் நம்ம உழன்று கொண்டு இருக்க கூடாது. பண்ணி மாறி இல்ல, போய் அந்த பண்ணி என்ன பண்ணும், அத போயிட்டு நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா பக்கத்துல போக முடியுமா? கப்படிக்கும். நிறைய நேரங்கள்ல நாம கூட அப்படிதான் பண்ணி மாறி போயிட்டு அந்த செவியில்லாத அந்த அழுக்குகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த வாக்கானத்தை முடிவெடுப்போம், முயற்சி எடுப்போம். நீங்க வந்து நிறைய பேர் உண்மையாகவே மன வருந்தி இதை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முயற்சி எடுப்போம். எடுக்காதவங்க அதை நீங்க தான் பார்த்துக்கணும். ஆகவே நான் சொல்றது, நான் செய்த ஆண்டவரை இந்த ஒரு தவற்றிலிருந்து வெளிவர நான் முயற்சி எடுக்கிறேன். திருந்தணும்,
திரும்பி வரணும். இந்த தவக்கால் 40 நாள் 2025 ஆண்டு உயிர்ப்பின் பெருவிழா எனக்கு உன்னதமான ஒரு புது மனிதனாக, நான் பழைய மனிதனாக இல்லை, புது மனிதனாக மாற எனக்கு உதவ வேண்டும் என்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவடியாய் மன்றாடுவோம். ஆமென். அதுமாதிரி இன்று நான் உங்களுக்கு பிரசங்கம் வைக்க போது ஒரே சின்ன கதையை சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிச்சிடறேன். இது ஒரு இயேசுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு மரபு சொல்கிறது. இயேசுவை பார்த்து ஒரு கேட்டாங்களாம், நீங்க தண்ணி மேல நடக்கிறீங்க, இயேசு தண்ணியில் நடந்தார் என்று வில்லியம் சொல்கிறது. நிறைய அற்புதங்கள்லாம் பண்றீங்க, புதுமைகள் செய்யறீங்க, பிசாசை ஓட்டுறீங்க, நோயாளிகளை குணமாக்குறீங்க, எப்படி உங்களால் மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? அப்போது இயேசு சொன்னாராம், 2 எத்தனை சொல்றார், என் கையில என்ன இருக்கு அப்படி கேட்கிறாராம். கையில வச்சிருக்காராம், ஒண்ணு மண்ணு ஒண்ணு பொண்ணு. ஒரு மண்ணு பொண்ணு. இப்ப இதுல நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படி கேட்டாராம். நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்க? மண்ணு பொண்ணு. பொய் சொல்லாம சொன்ன, இப்பதான் நீங்க எல்லாம் அடிச்சிருக்கீங்க. பொய் சொன்னீங்கன்னா கடவுள் கண்ணை குத்துவார். மண்ணு மண்ணு யாருக்கு? மண்ணுதான் பொண்ணு. இன்னைக்கு இடம் வாங்கி போட்டீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு போகுது. அப்போ சொன்னார், உங்களை மாதிரி தான் அவங்க சொன்னாங்களா, பொண்ணுதாங்க, பொண்ணுதான் முக்கியம் அப்படின்னாலாம். அப்ப சொன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இந்த பொண்ணும் மண்ணும் ஒண்ணு. நீ ஒரு மண்ணு, இந்த பொண்ணும் இந்த மண்ணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணு. அதனாலதான் என்ன பண்ண முடியுது, என்னால தண்ணியில நடக்க முடியுது, புதுமைகளை செய்ய முடியுதுன்னு. எனக்கு இந்த சோதனையை பற்றி ஒரே ஒரு சின்ன சிந்தை தான். நாம ஏன் சோதனைக்கு உள்ளாகிறோம்? ஷேக்ஸ்பியர் மிக அழகாய் சொல்கிறான், சோதிக்கப்படுவது என்பது வேறு, சோதனையில் வீழ்வது என்பது வேறு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், இப்ப நிறைய பேர் பண்ணல, அதுக்காக நான் வருத்தம் பண்ணல. இது எனக்கு தேவை. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சாப்பாடு இருக்கு, எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கல நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடணும் என்பது யாரும் திணிக்கூடாது தான் அது சொல்றாங்க. இப்போ மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது அதான் சொல்றாங்க, இதையும் திணிக்க கூடாது. இப்ப நிறைய நேரம் குழந்தைங்க மேல நீங்க திணிக்கிறீங்க, சொல்றேன், அதை சாப்பிட்டா இதை பண்ண, அப்படி அவன் முரண்டு பிடிப்பான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? சோதனை எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இயேசு யாரு? கடவுளின் மகன், இறை மகன். அவரே சோதனைக்கு என்ன பண்ணார்? தன்னை உட்படுத்தினார். இங்க ஒரே டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு எனக்கும். அவர் சோதனை அனுபவித்தார், ஆனா சோதனைக்குள்ள வேள. நீங்க நானு என்ன காரணம் சொல்ல? ஒரே முடிச்சல அந்த பிரசங்கம் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, குட். வேற என்ன என்ன நினைக்கிறேன்? எதனால நமக்கு சோதனை? எல்லாருக்கும் வருது சோதனை. இப்ப நான் செல்போன் பார்க்க கூடாது நினைக்கிறேன், வருது, நான் தூக்கி வச்சிட்டேன். நான் கூட ட்ரை பண்றேன் 40 நாள் 10 மணிக்கு தொடக்கூடாது. எனக்கு ஏதாவது மெசேஜ் ஒண்ணு போய் பார்க்கணும். என்னை அறியாமலே நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன பண்றேன்? அது என்ன பண்றேன்? வெரி குட், கைத்தருங்க, ஜோர கைத்தருங்க, செய்வேருக்கு. இன்னைக்கு சோதனைக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, பற்றி கொண்டிருப்பது. கடவுள் சொல்லுவான், பாரு நீ பயங்கர பசி, ரொம்ப வசனம் ரொம்ப டீட்டெயில் போகணும், நேரத்தை கழிச்சு ஓடுச்சுனேன். அவர் பயங்கர பசி, 40 நாள் பசியா. சோதனை எப்படிமா வரும்? எப்படி பசி? ஒரு அம்மா சொன்னாங்க, 10 நாள் நான் சாப்பிடவே மாட்டேன், 2 மணிக்கு எனக்கு பசிக்காது. ஆனா 40 நாள்ல நான் காலையில சாப்பிட நினைச்சேன், 11 மணிக்கு நான் வயிறு, ஐயோ என்னால முடியவே இல்லை. இது ஒரு சோதனை தான். உங்களுக்கு தெரியுதா? இப்ப நீங்க சும்மா சாப்பிட எத்தனை நாளைக்கு? பொம்பளைங்க நிறைய பேர் சாப்பிடவே மாட்டீங்க. ஆம்பளைங்க நாங்களாம் டைம் சாப்பிட்டுருவோம், பொம்பளைங்க நீங்களாம் அப்ப வேலை எல்லாம் செஞ்சுட்டு 12 மணி 1 மணி சாப்பிட உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயத்த செய்யணும். இந்த 40 நாள் நான் என்னன்னா சாப்பிடாம இருக்கணும், ஒரு வேளை நோன்பு இருக்கணும். சாதா பாத்தீங்களா? இயேசு பாருங்க, அவர் பசியுற்றார். அப்பதான் வருது உள்ள, பாத்தியா, அப்பங்களை கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு. நீங்களான எப்பா கொடுத்தா போதும். பசி என்றால் 10 பறந்திரும். பற்று, உணவு பற்று, அனைத்தையும் காட்டு, எல்லாத்தையும் காட்டுறேன், என் காலில் விழு, அப்படி எல்லாத்தையும் கொடுத்துறேன். நிறைய பேராசைகள். சிலை வழிபாடை பத்தி நான் நிறைய பேர் சொல்றான். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல மற்றவை எல்லாம் பணம், இடம், பூ அதெல்லாம் வச்சிருக்கீங்க, அதை வச்சு கும்பிடுறோம். பார்த்தீங்களா? டாக்குமெண்டா வச்சிருப்பான், காசா வச்சிருப்பாங்க நிறைய பேர். அதுதான் எல்லாம் எனக்கு.
அப்போ கடவுளை இங்க விட்டுட்டு அதை பற்றி கொண்டு இருக்கிற போது இரண்டாவது தூங்கி போதே கடவுளாக ஆண்டவரை அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு குறுக்கு வழியை நிறைய பேர் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நான் நிறைய மனிதரை பார்க்கிறேன், உண்மை நேர்மை இல்ல, குறுக்கு வழியில போயிட்டு ஆண்டவரை கூட குறுக்கு வழியில நீ பேர குதி, உன்னை அப்படியே பிடிச்சிப்பாங்க எல்லாரும், அப்படியே தாவத்துக்கு வந்து உன்னை பிடிச்சிப்பாங்க அப்படின்னு இயேசுவுக்கே ஒரு குறுக்கு வழியை கட்டுறது இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்விடக்கூட. இதெல்லாம் என்னன்னா இந்த பற்று தான். பணம், பேர், பதவி, இது எல்லாம் எனக்கு இருக்கணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் என்ற எண்ணங்கள் தான். இதான் சோதனைகள். அப்ப இந்த சோதனைகள் வருகிற போது அதுல இருந்து வருது, எல்லாருக்கும் இருக்கு, இயேசுக்கே இருந்தது. அதை அவர் வெற்றி கொண்டார். ஏன்னா அவர் பற்று இல்லாமல் இருந்தது. எனக்கு மண்ணும் பொண்ணு ஒண்ணுதான். உங்களுக்கு எனக்கும் பொண்ணு பேரு, பெத்த பேர் வேணும், பெத்த பேர். அதுக்குதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நீங்க சொன்ன மாதிரி அடிமை ஆயிட்டோம். அதுக்காக தான் இன்னைக்கு பல பேர் வாழ்வே தொலைச்சு போறான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி சாத்தான் லிஸ்ட் இல்ல பத்தி வசனம் சொல்லுது, அதுவே இறை வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுது. எப்படிலாம் நம்மள ட்ராக் பண்ணலாம், எதுல நீங்க விழுவீங்க. இதுதான் தவ காலம். நம்ம விடாமல் சோதனை கண்டிப்பா வரும். நான் சொன்னேன் 12 மணிக்கு பசிக்கும், ஜெபம் பண்ணும் போது நமக்கு ப்ரேயர் பண்ணதான் மற்ற டிஸ்டர்பன்ஸ் வரும். வேற ஏதாவது செய்யணும், எதுக்கு செய்யணும், நம்ம எதுக்கு நான் கொடுக்கணும், எதுக்கு நான் பண்ண நான் புரிந்துறேன். இந்த எண்ணங்கள் எல்லாமே முதல்ல நெகட்டிவ் திங்கிங்கே வந்து நமக்கு நிறைய வரும். இதெல்லாம் இல்லை, நான் காலைல பூசைக்கு போகணும், நான் ஒரு ஜோமானா சொல்லணும், நான் கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணணும், நான் விவிலியம் வாசிக்கணும், டைம் பண்ண, செல்போனை நான் கொஞ்சம் எடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த பற்றை நீங்கள் பற்று விட்டு விடும். பற்றுதான் இன்னைக்கு பயங்கர பிரச்சனையா. இயேசு அந்த சோதனைகளை வெற்றி கொண்டார். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரிதான் நம்முடைய வாழ்வில் கூட சோதனைகள் இல்லாத ஒரு மனிதன் நீங்க பார்க்கவே முடியாது. நான் பேசிக்கொண்டு எனக்கே பயங்கர இது வேற. அப்ப அந்த டெம்டேஷன், அந்த கோபம், நான் சொன்ன கோபம், அந்த வேற மாதிரியான ஆசைகள் எல்லாருக்கும் வரும். அப்ப அதுல இருந்து ஒரே நாள்ல வர முடியாது. நான் சொல்றேன், ஒரே நாள். அதற்கான தயாரிப்பு தான் இந்த 40 நாட்கள். அதற்கான முயற்சி தான். ட்ரை பண்ணுங்க. அலைய திட்டேன் பிள்ளைங்கிட்ட, சாரிடா அம்மா அவனு கோச்சுட்டேன், மன்னிச்சுதான். அப்புறம் நம்ம ட்ரை பண்றோம் பாருங்க. அடுத்த முறை பிள்ளைங்கிட்ட நம்ம அன்பான், இல்ல நான் அப்படிதான் இருப்பேன், அப்படி முடிவெடுத்தா வேஸ்ட். இந்த 40 நாள் தவக்கான பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது இந்த அருமையான நாள் இயேசுடைய வாழ்விட பாத்தீங்கன்னா அவருக்கே சோதனை வந்தது. அவர் மனிதனாக அந்த சோதனை எதிர்கொண்டார். ஆனால் அது எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய வலிமையை அவர் பெற்றிருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அவனுடைய ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்வு வருகிற சோதனைகளை எல்லாம் இந்த பற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்வை விட்டு விட்டோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில சோதனைகளை வெற்றி கொள்ளக்கூடிய வலிமையை பெறுவோம். இழந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். திரு அவை உரைப்பதை நம்ப
பாடல் 90 இறைவசனம் 15 இப்படியாக சொல்கிறது. என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன், அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். நாம் அனைவருமாக இந்த அருமையான வக்காலத்தை துவங்கி இருக்கிறோம். ஆண்டவரை கூவி அழைக்கிற பொழுது அனைத்து விதமான தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஆண்டவிடம் நமது உள்ளத்தின் தேவைகளை, மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அருஞ்செயல்களாலும் தாம் தெரிந்தெடுத்த இஸ்ரேல் இனத்தை பாதுகாத்து வழி நடத்திய கடவுள், அவர் தாமே தேர்ந்தெடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பாதுகாத்து பரிபூரண உடல் நலத்தையும் திரு அவையை திறம்பட வழிநடத்த தேவையான திறனையும் தந்திட வேண்டும் என்றும், பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் திரு அவை தலைவர்களையும் இறை மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இனத்தாருக்கு பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை வாக்களித்து வழிநடத்திய கடவுள், போர்களாலும் வன்முறைகளாலும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் ஏற்ற தாழ்வுகளாலும் இன்னுளரும் இவ்வுலகையும் சிறப்பாக எம் தேசத்தையும் கனிவோடு கண்ணோக்கி உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர்களாகவும் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர்களாகவும் மாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல செய்தார் என உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவோம் என்கிற மறை உண்மையை இந்த தவ காலத்தில் ஆழமாய் உணர்ந்து அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அளவற்ற நலன்களை பொழிகிற அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் ஜபம், தவம், நற்செயல் ஆகியவற்றில் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்பதை புரிந்தவர்களாய் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்திடவும் எம் சிந்தனை, சொல், செயல் ஆகிய அனைத்திலும் கடவுளையே மகிமைப்படுத்தும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித விடியற் காலத்தின் நட்சத்திர மாதா பிரசிடிய உறுப்பினர்களை ஆசிர்வதித்து அவர்கள் இறை பக்தியிலும் தெய்வ பயத்திலும் சேவை மனப்பான்மையிலும் தங்கள் பணியை மேலும் சிறப்பாக தொடர்ந்து ஆற்றவும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் தேவையான உடல் உள்ள நலன்களை பொழிந்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் இந்த அரசாங்க பொது தேர்வு எழுத துவங்கி இருக்கிறார்கள். பிள்ளைகளையும் எழுத தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் மற்றும் தேர்வு எழுதுவதற்காக தயாரிப்பு நிலையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். நல்ல ஞாபக சக்தி, நல்ல உடல் சுகத்தை தந்து தேர்வுகளை எதிர்கொண்டு இந்த காலத்தை வீணடிக்காமல் பொறுப்போடு கடமை உணர்வோடு இந்த செல்போனை எல்லாம் தவிர்த்து நேரத்தை விரயமாக்காமல் இந்த தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று வளமான எதிர்காலம் பெற வேண்டும் என்றால் இன்னும் அநேகர் பலவிதமான உடல் உள்ள நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக என்றார். அன்பில் ஆண்டவரே, அருமையான இந்த புனித காலத்திற்காக மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீது எந்த அளவுக்கு நீ அன்பு கூர்ந்தீர் என்றால் உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் உமது பேரன்பையும் நாங்கள் அதிகமாக உணர்ந்து கொள்ள நீ கொடுத்த இந்த அற்புதமான காலத்தை நாங்கள் வீணடைத்து விடாமல் 40 நாட்களும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றவும் எங்கள் வாழ்வில் வருகிற இந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை தரவும் வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல்.
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று நாம் செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளையும் திருமண் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை நாங்கள் துவங்குகிறோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாயக்க வச்சுகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மர நிகழ்வை தகுதியான மனதுடன் கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்ல அருள் புரிவீராக. ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகிய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைகளுக்கு மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதை அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
வாழ்க்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் மடைபகிர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டிருமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வென்றாடு. ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நடைபெற கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எம்பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடணும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். தவ காலத்தின் இப்படியாய் இந்த முதல் வாரத்திலே ஆண்டவரோடு நாம் ஒன்றிணைய கொடுத்திருக்க இந்த புதிய நாளுக்காக இந்த நாள் முழுவதும் கரல் நம்மோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் என்றார். சிறப்பாக இன்று பிறந்த நாள் திருமண விழாக்களை கொண்டாடி எத்தனை பேருக்காக நம்முடைய ஜெபத்துகள் கேட்ட யாவருக்காக பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக இதோ இந்த தவ காலத்தில் பலவிதமான தவ முயற்சி கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம உள்ளத்தில் இருக்கிற அத்தனை விதமான வாஞ்சைகளையும் தேவைகளையும் என்ற ஆட்டுகளையும் ஆண்டுடைய பாத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உயிர் தெடுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளில் ஏற்றில் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான் புனிதமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை அப்படி கணவரான புனித யோசேப் நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனிதன் துணையா புனித திருத்துதர்கள் தோமா அன்னை திரேசா அல்போன்சா தெய்வ சகாய் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதன் அனைவிட நாங்கள் இடையே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சோதனைக்கு உட்படாதவாறு ஜெபியுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தியவர். நாமும் கூட கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். சோதனை வெற்றி கொண்ட அந்த ஆண்டவரேசு நமக்கு அருள் தர அவர் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செய்ய அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்துதலுக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பம் இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியின் நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தை நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பை சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சிகரமின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் இறப்பின்படியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலாம் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்னுடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இந்த இயேசுவே அழகையினால் சோதிக்கப்படுகிறார். சோதனைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். ஆனால் சோதனையிலே விழுந்து விழவில்லை, அதை வெற்றி கொள்கிறார். நீங்களும் நானும் கூட 40 நாள் பலவிதமான தப முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பல சோதனைகள் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அப்போதெல்லாம் விழுந்து விடாமல் எழுந்து நிற்க, வெற்றி கொள்ள வலிமை தர, சக்தி தர தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். நீர் உள்ளத்தில் எழுந்ததை வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். என்னுயிரே, என்னுயிரே,
வழங்குவார். அன்புகளின் தவ காலத்தினுடைய முதல் ஞாயிறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் தங்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். தெரியும், நிறைய பேருக்கு தேர்வு எல்லாம் துவங்கிவிட்டது. நம்ம முதலில் முடிக்கணும் ஆசைப்பட்டபடி இருந்த நாம் பரவாயில்லை. நிறைய பிள்ளைகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு இருக்கிறார்கள், பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் உற்சாகப்படுத்தி அடுத்த வாரம் 2வது திருப்படி முடிதல் நம்முடைய சமூக கூடத்தில் பிள்ளைகள் காண இந்த மறைக்கல்வி ஆண்டு விழா நடைபெறும். எனவே அனைவருமாக வந்து பிள்ளைகளையும் கலை நிகழ்ச்சியும் கண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பாதபடி நாம் சொல்வது போல நம்முடைய பங்கில் இந்த 40 நாட்களுக்காக பல தவ முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த சிலுவை வழிபாடு அமைதியாக சொல்றதா, இதெல்லாம் அடையாளங்களை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டால் அதெல்லாம் நம்மை ஆண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு செல்வதற்கான வழிவகை செய்கிறது. அடுத்த வாரம் நம்ம 16ஆம் நாள் 16ஆம் தேதி 2வது தவக்காலத்துக்கு 2வது ஞாயிறு நம்ம பக்கத்தில் இருக்கிற வலசரவாக்கம் ஆரோக்கிய ஆலயத்திற்கு நடைபயணமாக செல்ல இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். திருப்பி சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை பாதையை தியானித்து கொண்டு அந்த வெயில்ல செல்வது இது தேவையா, இப்படி போனோமா அப்படின்னு இங்க இருக்கிற உங்களுக்குள்ளலாம் இருக்கும். நான் சொல்லுவேன், போகணும், செய்யணும், ஏன் செய்யக்கூடாது அப்படி ஒரு கேள்வி நீங்க திருப்பி கேட்கணும். ஒண்ணு ஆம் என்றால் இல்லை இல்லை, அது மாதிரி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஏன் செய்யக்கூடாது. இதுதான் தவக்கால். இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தம் தரக்கூடிய நம்மையே ஒடுக்கக்கூடிய காரியங்கள் தான். இதான் நம்ம என்ன பண்ணோமா, நம்முடைய பாவங்கள் இருந்து நம்மை ஒரு புரிதல் நிலைக்கு, நம்முடைய குறைகளிலிருந்து நம்மை வெளிவருவதற்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு இங்கு நாம இந்த சிலுவை பாதையை வழி நடத்துவார் நினைக்கிற நம்முடைய மரியாயின் சேனை, நம்முடைய ஜபக்குழு மற்ற இளையர் குழு வழி நடத்துவாங்க. கடந்த ஆண்டு 400 மேற்பட்டவர்கள் வந்தாங்க. எனவே நம்ம 2 மணிக்கு போகலாம். அப்பதான் சரியா போய் சேர்த்துக்கு 3 கிலோமீட்டர் தான். அந்த மேட்டுக்குப்பம் வழியாக சென்று அந்த லட்சுமிபுரம் போய் SSB கார்டன் போய் அங்கேருந்து அஷ்டலட்சுமி அந்த பக்கம் உள்ள போய் நேராக போயிடலாம் நினைக்கிறேன். எனவே குறுகிய சாலை தான், பட் இருந்தாலும் பரவாயில்லை. இதில் மீண்டுமாக நம்ம 2 மணிக்கு 4 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம். அங்கே கடைசி நிலைகளை தியானித்து அங்கே நமக்கு தேநீரும் ஸ்நாக்ஸும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அனைவருமாக நேரத்தோடு கலந்து கொண்டு இந்த நடைபயணத்தை பாத யாத்திரை அர்த்தப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே நாம் அறிவித்தது போல் நம்முடைய திருத்தந்தை இந்த ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படி என்று நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பேராயர் மறைவட்ட அளவிலே இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாட நமக்கு அழைப்பும் கொடுத்திருக்கிறார். எனவே மறைவட்ட திருமுழுக்கு யோவான் மறைவட்ட நுங்கம்பாக்கம் நாம் அனைவருமாக இணைந்து இந்த ஜூபிலி ஆண்டை தவக்கால நிகழ்வாக ஒரு சிறப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை பற்றி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் உங்களுக்கு அந்த இன்விடேஷன் அமைச்சிருக்கிறோம். இது வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய கீழ்ப்பாக்கம் நேர்ச்சேனை ஆலயத்தில் நடைபெறுகிறது. நேரம் தான் முக்கியம். 4:30 மணிலிருந்து 8:30 மணி வரை ஒரு 35-40 குருக்களை ஏற்பாடு செய்கிறோம். நல்ல ஒரு பாம சங்கீதம். நிறைய பேர் பாம சங்கீதம் பண்றது இல்லை, அதான் ஏற்பாடு செய்து கொடுத்துக்கிறோம். எனவே பாம சங்கீதம் மக்களுடைய ஆராதனை. அதை தொடர்ந்து ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு நம்முடைய பேராயர் இல்லத்தில் ஒரு பெரிய சிலுவை ஜூபிலி சிலுவை வைத்திருக்கும். இதனுடைய சிலுவை பவனி சிறப்பு திருப்பலி அல்லது அந்த பீட்டத்தமாக வழி நடத்துவார்கள். அதை தொடர்ந்து நம்ம இந்த ஒளி காட்சியை தத்ரூபமாக நம்முடைய பிள்ளை ஒரு 50 நிமிடம் இந்த இயேசுடைய பாடுகளை நமக்கு ஒளி வடிவ சவுண்ட் அண்ட் லைட் வழியாக கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து அனைவருக்குமாக இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். அன்பாந்தவிட இது பார்த்தீங்கன்னா நம்ம மறைமட்டத்தை மினிமம் ஒரு 2000 பேர் எதிர்பார்க்குறோம். ஒரு பங்களிப்பு 200 பேர் நமக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்கிறேன். எனவே உங்களால் வர முடிந்து உங்களுடைய சொந்த வாகனத்தில் 2 வீலர்லையோ 4 வீலர் வந்துடலாம். பார்க்கிங் வசதி கீழ்ப்பாக்கிற சிகா அப்படின்ற இடத்துல ஏற்பாடு செய்ய சலேஷன் ஃபாதர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டுமாக வர முடியாத ஃபாதர் எனக்கு வர ஆசையாக இருக்கு, என்ன வண்டி இல்லை அப்படிங்க, நாங்கள் இங்கே வண்டி ஏற்பாடு பண்ணுறோம். எனவே முன்கூட்டியே பெயர்களை எல்லாம் பதிவு செய்யணும். எனவே உங்களுடைய பெயர்களை நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு பொறுப்பாளரிடமோ அல்லது நம்முடைய உதவி பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். 22 நான் சொல்வேன் 4 மணிக்கெலாம் இங்கே வண்டி கிளம்பணும். ஏன்னா 4:30 மணிக்கு அங்கே நிகழ்ச்சி துவங்கும். எனவே நேரத்தோடு சென்று நேரத்தோடு திரும்பி வர வேண்டும். விரும்ப உள்ளவர்கள் நீங்கள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. எனவே முடிந்த அளவு உங்கள் வண்டிகளை வந்துடுங்க. வர முடியாதவர்கள் நாம் இங்கு வாகனம் ஏற்பாடு செய்வோம். அவ்வாறே நான் சொல்லுவேன், நம்முடைய பங்களை பார்த்தீங்கன்னா பெருமனே இப்படியான ஜபங்கள் தபங்கள் சிலுவை பாதைகள் ஆராதனை மட்டுமல்ல, நம்ம பிறன்பு செய்களும் செயல்படுறோம். நம்முடைய இளைஞர்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 அல்லது 100 பேருக்கு
சாலை ஓரத்தில் இருக்கிறவர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது நல்ல உள்ளங்க உதவி செய்யறாங்க, சாப்பாடு சமைச்சு பொட்டலமாக இதை மதிய உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்று கூட நம்முடைய இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிற ஏழைகளுக்கு உணவு வழங்குகிறாங்க. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஜெப குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் வெறுமனே ஜெபம் என்பது நோன்பு இருப்பது மட்டும் இல்லை, வெறுமை ஜெபிப்பது மட்டுமல்ல, மாறாக நிறைய அனாதை இல்லங்களுக்கு எல்லாம் சென்று அவர்களுக்கு என்ன தேவை அதை அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். 4 ஆண்டு நான் பார்த்தது. இந்த ஆண்டும் என்னிடம் கேட்டாங்க, எண்ணூரில் இருக்கிற அன்னை தெரேசா இல்லம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 5 ஆண்டுகள் பங்கு தந்தையாக பணிபுரிந்தேன். அப்படியே படுத்த சாகும் தருவாயில் இருப்பவர்கள் எல்லாம் மென்டல், அறவேக்காடு, அற லூசுன்னு அப்பா என்ன பண்ண முடியும், ஒன்றும் முடியாது, அவங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த அருள்சைகள் அவ்வளவு பொறுமையாக இந்த கைவிடப்பட்டவர்கள், நான் விளையாடுக்காக சொன்னேன், ஆனால் அதை தப்பா இந்த மென்டல் வச்சுக்காதீங்க, நான் அவங்களோட நான் பழகியிருக்கேன். அவங்களால என்ன பண்ணும், ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போட தெரியாது, ஒழுங்கா சாப்பிட தெரியாது, இந்த மாதிரியான அவங்கள மாதிரி ஆண்களை அவ்வளோ அழகாக வச்சுப்பாங்க. சரி, அவங்களுக்கிடம் அவரிடம் சென்று தங்களுடைய இந்த தவக்கால பிறன்பு செயல்களை செய்ய இருக்கிறார். சகோதரி நேற்று இரவு நான் தொலைபேசி தொடர்பு இனஸ்ட வேணும் அப்படின்னா அவங்க வேற என்ன கேட்பாங்க, சர்ஃபு, அங்கே நிறைய டாய்லெட்லாம் போயிடுவாங்க, துணியெல்லாம் துவைக்கல, சர்ஃபு, சோப்பு, ஃபினாயில் இந்த மாதிரி தான் அதிகமாக கொடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் நம்முடைய செம்பக்குழுவை நீங்கள் பொறுப்பெடுக்க அவங்களோட சந்திங்க, விருப்பம் இல்லைங்க அவங்களுக்கு தேவையானது கொடுத்தது. வருகின்ற சனிக்கிழமை 15ஆம் தேதி அவர்கள் அங்கு சென்று இந்த நம்முடைய இந்த தவக்கால செயல்களை, பிறன்பு செயல்களை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். நமக்கு 23ஆம் தேதி நம்முடைய பங்குல நம்முடைய இளைஞர்களுக்கான பங்குல இருக்க அனைத்து பங்குல இருக்க வாலிபர்களுக்கான யூத்துக்கு ஒரு சின்ன ஒரு தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலை 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரை அருட்தந்தை ஆண்டோ ஜான் சலேசிய சபையை சேர்ந்தவர் வழி நடத்தும். நிறைய நேரங்களில் பிள்ளைகள்லாம் பயங்கர பிஸியா இருப்பாங்க, மற்ற தியானத்தை வர முடியாது. எனவே இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் இத்தனை பேருமாக 23ஆம் தேதி நடைபெறுகிற இந்த தியானம் ஆராதனை, ஒரு டாக்கு, திருப்பலி, பாபா சங்கீதம், மதிய உணவு ஏற்பாடு செய்யும். காலை 10 மணிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். எனவே நம் பங்களிருக்கிற அனைத்து இளம் பிள்ளைகள், ஆண் பெண் அனைவருமாக கலந்து கொண்டு இந்த தியானத்தில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்குல தவக்கால திரு யாத்திரையானது நம்ம ஒவ்வொரும் பல இடங்களில் சென்று கொண்டு, இந்த ஆண்டு நம்ம திருவள்ளுவர் அதை சுற்றி இருக்கிற ஆலயங்களுக்கு செல்ல 8 ஆலயங்கள். ஆகவே காலையில் 50 கிலோமீட்டர் தான். காலை 8 மணிக்கு போய் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நம்ம திரும்பி வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி வந்துடுவோம். 8 ஆலயங்கள் எல்லாம் கிராமப்புற ஆலயங்கள் நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஆகவே இதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதிய உணவு, பேருந்து வசதி, காலை மாலை தேநீர், அதோடு கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு நபருக்கு 400 ரூபாய். ஆகவே வருகின்ற 23ஆம் தேதிக்குள்ளாக அன்பிய பொறுப்பாளரும் பேர்களை பதிவு செய்யுங்க. உணவு தயாரிக்க வேண்டும், பஸ் ஏற்பாடு செய்ய வேண்டும். சில பேர் குழந்தையெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் 50 சீட் தான் இருக்கும். 50 சீட்டில் நீங்கள் குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டா உட்காருக்க இடம் பத்தமா நீங்களே பார்த்துங்க. அப்படி குழந்தைகளை கூட்டி கொண்டு வரவர்கள் நீங்கள் இவ்வளோ டிக்கெட் வாங்கி நல்லா இருக்கு, ஏன்னா நீங்களும் ஃப்ரீயாக வரலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்கு, ஏன்னா அடுத்தவங்களுக்கு நாம இடர்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே உதவி பகுதியில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அதுக்கான பணத்தையும் கொடுத்துங்க. வெளி பங்கிலிருந்து வருகிறவர்கள் உங்கள் பெயர்களையும் பணத்தையும் 23ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புகளுடைய ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்குல இந்த திருவிழா போது நம்முடைய பிள்ளைகளுக்கு புதுநன்மை என்ற அருள்சாம் கொடுக்கப்படும். எனவே இந்த ஆண்டு பிள்ளைகள் புதுநன்மை பெறுவதற்கு தயாராக இருக்கிற பெற்றோர்கள் அது பிள்ளைகளோ உங்களுடைய பெயர்களை, அன்பியத்தின் பெயரை, செல்போன் நம்பரையும் குடும்ப எடுத்து நம்முடைய உதவி பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்று மதியம் 3 மணிக்கு பிள்ளார் அன்னை கொமிசை கூட்டமான நடைபெறும். உறுப்பினரையும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய வின்சென்ட் பால் அற்புதமான பணியை, அன்பு பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உடைய தாராள உள்ளத்தின் வழியாக வெளியில் இருக்கிறார்கள். இந்த தவ காலத்தில் நிறைய ஏழை ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். உங்கள் தாராள உள்ளத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய இந்த நாளினுடைய இந்த வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் வழிநடத்தி கொடுத்த விடிய காலத்து நட்சத்திரம் பிரசித்தி செய்தவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை, நன்றிகளை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி புனித சூசையப்பர் அன்பியத்தினை சிறப்பிப்பாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு சிலுவை பாதை நடைபெறுகிறது. 6 மணிக்கு சரியாக சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து திருப்பலி, அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையோடு நாம் நிறைவு செய்வோம். இந்த வருகின்ற வாரம் முத்து அருள்பணியார் முத்து சாமுவேல் திருத்தணியிலிருந்து நம் மத்தியில் இந்த சிலுவை பாதையை வழிநடத்துவார். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். உட்காந்துலாம். அந்த விடிய காலத்தை நட்சத்திர பற்றி ஒரு சில ஷார்ட்டா வாசி.
கதிரவனின் கதிர்வீச்சை விடியற்காலத்தின் நட்சத்திரம் என்னும் விடிவெளி பிரதிபலிப்பது போல இயேசுவின் மாட்சியை பிரதிபலிப்பவராக மரியாள் திகழ்கிறார். இதனால்தான் திருச்சபையின் உயரிய சிறப்பு பெற்ற முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்த உறுப்பாகவும் நம்பிக்கை மற்றும் அன்பின் முன்குறியாகவும் மரியாள் போற்ற பெறுகின்றார். கீழ்திசை அடிவானத்தில் தோன்றும் விடிவெள்ளி கடல் பயணத்தை நம்பிக்கையுடன் தொடர வழி செய்கிறது. நீண்ட நெடிய கடல் பயணத்தில் நம்பிக்கை சுடராக விடிவெள்ளி திகழ்கிறது. அவ்வாறே மரியாவும் மனித குலத்தின் நெடும் பயணத்தில் நம்பிக்கை தரும் விடிவெள்ளியாக ஒளி வீசுகிறார். இந்த விடியற்காலத்தின் நட்சத்திரம் உதயமாவதை காண வேண்டுமானால் அன்னை மரியாவின் 10 நற்பண்புகளான தூய்மை, விவேகம், தாழ்ச்சி, விசுவாசம், பக்தி, கீழ்ப்படிதல், எளிமை, பொறுமை, கருணை, வியாகுலம் இவற்றை நாம் ஆர்வத்துடன் பின்பற்ற வேண்டும். வழியின்றி தவிக்கும் வறியோரின் விழிநீரை துடைக்க விண்ணிலிருந்து ஒளியாய் வந்து நல்வழியை காட்டும் விடியற்காலத்தின் நட்சத்திர மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித விடிய காலத்தின் நட்சத்திர மாதாவே எங்களுக்காக கடைசியதற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதி அடையவும் வேண்டுகிறோம். அதனால் உயிர் உள்ள உண்மையான உணவான கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு வாயில் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சிலுவை வழிபாடு சிறப்பாக நடைபெற உதவிய நம்முடைய இளைஞர் குழுக்களுக்கு ஒரு பலத்த ஒரு கடவுளை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். சென்று வாருங்கள், திருபலி நிறைவு பெற்றது.
மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.